சென்னையிலேருந்து 5 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனிதா வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் வரேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற்பாடாக தாம்பூலத்துக்கு 5 தட்டு வாங்கியாச்சு. அண்ட் வடை பாயசம் போடலாம் அப்படின்னு சொல்லி சேமியா பாயசம் செஞ்சுட்டேன். ஸோ காலையில் அனிதா வீட்டுக்கு டிஃபனுக்கு போயிட்டு அங்கேருந்து நேராக நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் பாபாவுக்கு அடிக்கடி செய்கிறது சேமியா பாயசம் தான். ஸோ வீட்டுக்கு வர 5 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி அப்படிங்கிறதுக்கு சமம். வந்ததும் கோபுரம் டிவி சேனல் ஆனால் பிரசாதனா வந்து பொன்னாடை கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்பாக அது அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அண்ட் ஒரு கிஃப்ட்டையும் கொடுத்தாங்க. அது போக அவங்களும் சில க்ரௌனு கிஃப்ட்ஸ்ன்னு நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வந்ததும் புடவை, கிஃப்ட்டு, ஸ்வீட்டு, பிரசாதம்னு எக்கச்சக்கமாக கொடுத்து ஒரே அமர்க்கலப்படுத்திட்டாங்க. 2.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல. உட்காந்து பயங்கரமாக பேசி சிரித்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கிளம்பும்போது அவங்களுக்கு தட்டில் வெத்தலை பாக்கு, தேங்காய், ஒரு பாபா காயின், பாபாவுடைய ஒரு 3D ஃபோட்டோ, ஷிரடி உதி, அதுக்கப்புறம் மல்லிப்பூ இதையெல்லாம் வச்சு நான் வந்து தாம்பூலம் கொடுத்துட்டேன். வீட்டுக்கு யார் எப்போ வந்தாலும், அதுவும் ஸ்பெஷலாக லேடிஸ் வந்து கூட்டாக வந்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். யார் வந்தாலும் தாம்பூலம் கொடுக்கறத ஒரு பழக்கமாக நான் வச்சுருக்கேன். பல வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதை தவறாமல் பண்ணுங்கள். தாம்பூலத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து 5 பேர்த்து காலையும் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். பாபாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். நான் சகலம் சாய்பாபா மூலமா எனக்கு இந்த மாதிரி உறவுகள் கிடைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ரொம்ப சொந்தத்தையும் விட ரொம்ப மேலான ஒரு உறவாக தான் நான் இவங்களையெல்லாம் மதித்தேன். எதை சம்பாதிச்சிருக்கிறேனோ இல்லையோ உங்கள் எல்லாத்துடைய அன்பையும் மரியாதையும் சம்பாதிச்சிருக்கேன். சகலமும் சாய்பாபா.